4 நாட்களில் தூக்கி வீசப்பட்ட குபேரா. மொத்த சோழிய முடிச்சு விட்டுட்டாங்கப்பா. சேகர் கமுலா தனுஷை வச்சு செஞ்சிட்டாரா? நடிகர் தனுஷ் தெலுங்கு சினிமா முன்னணி இயக்குனரான சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் குபேரா. இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என 5 மொழிகளில் பேன் இந்தியா படமாக உருவாகி கடந்த 20ஆம் தேதி வெளிவந்தது. இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் நாயகியாக ராஷ்மிகா மந்தனாவும் தீபக் என்ற முக்கியமான கேரக்டரில் நடிகர் நாகார்ஜுனாவும் நடித்திருக்கின்றனர். மேலும் இந்த படத்தில் நடிகர் தனுஷ் முதல் முறையாக பிச்சைக்காரன் கேரக்டரில் நடித்திருக்கிறார். மும்பையில் ஒரு கார்ப்பரேட் முதலாளி தனது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்ற திட்டம் போடுகிறார். அந்த விவகாரத்தில் பிச்சைக்காரர் தனுஷ் சிக்கிக் கொள்கிறார். கடைசியில் என்ன ஆனது என்பதுதான் குபேரா படத்தின் கதை. தெலுங்கில் குபேரா படத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ள நிலையில் அந்த அளவிற்கு தமிழில் இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெறவில்லை. மேலும் குபேரா படத்தில் மிகப்பெரிய பின்னடைவாக இருப்பது 3 மணி நேரத்திற்கு மேல் படம் ஓடுகிறது என்பதுதான். அது மட்டுமின்றி படத்தின் 2ஆம் பாதியில் திரைக்கதையில் எந்த சுவாரஸ்யமும் இல்லை என்றும் ரசிகர்கள் புலம்புகின்றனர். இடைவேளைக்கு பிறகு திரைக்கதை புரியாமல் ரசிகர்கள் திரைக்கதையின் போக்கே என்னவென்று தெரியாமல் படம் பார்த்து கொண்டிருக்கின்றனர். அதனால் ஒரு கட்டத்தில் இந்த படத்தை எதற்காக உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று புலம்பும் அளவுக்கு ரசிகர்களை குபேரா குழப்பமடைய செய்கிறது என்றும் ஒரு தரப்பில் கூறப்படுகின்றது. குபேரா படத்தில் தனுஷை காட்டிலும் நடிகர் நாகார்ஜுனாவிற்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த படத்தின் ஹீரோவே நான் தான். படத்தின் மையக்கதை என்னை சுற்றியே நகர்கிறது. இந்த படத்தில் நடிக்கும் போது என்னை நான் ஹீரோவாகவே உணர்ந்தேன் என்று ஒரு நேர்காணலில் நடிகர் நாகார்ஜுனா கூறியிருக்கிறார். அதனால் இந்த படத்தில் தனுஷை பின்னுக்கு தள்ளி நாகார்ஜுனா கேரக்டரை இயக்குனர் சேகர் கமுலா முன்னிலைப்படுத்தி இருப்பதாக தமிழ் ரசிகர்கள் மத்தியில் விமர்சனம் எழுந்துள்ளது. குபேரா படம் கடந்த 20ஆம் தேதி வெளியான நிலையில் 4 நாட்களில் 55 கோடியே 10 லட்சம் ரூபாய் மட்டுமே வசூலித்திருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. முதல் நாளில் 14.75 கோடி ரூபாய், 2ஆம் நாளில் 16.5 கோடி ரூபாய், 3ஆம் நாளில் 17.35 கோடி ரூபாய் என இருந்த நிலையில் 4ஆம் நாளான நேற்று 6.50 கோடி ரூபாயாக வசூல் கணிசமாக குறைந்திருக்கின்றது. இந்த வார இறுதிக்குள் குபேரா படத்தின் வசூல் மொத்தமாக முடிந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 4 நாட்களில் குபேராவின் மொத்த ஆட்டமும் க்ளோஸ் ஆகிவிட்டது. ஊத்தி மூடிய குபேரன் வசூலால் தனுஷ் ரசிகர்கள் பலத்த ஏமாற்றத்தில் விரக்தியில் உள்ளனர். குறிப்பாக குபேரா ஆடியோ வெளியீட்டு விழாவில் தனுஷ் பேசிய ஓவர் பேச்சுதான் குபேரா மண்ணை கவ காரணம் என்கின்ற விமர்சனம் எழுந்துள்ளது. ரஜினிகாந்த் மாதிரி மேடையில் பேச முயற்சி செய்து தன்னைத்தானே சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு மனதில் ஏற்றிக்கொண்டு தனுஷ் பேசிய பேச்சு கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. அதுவே குபேரா படத்திற்கு எதிராக அமைந்து விட்டது என்கின்றது சினிமா வட்டாரங்கள்.